கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு சிலுவையில் கூறிய 7 வார்த்தைகள். மன்னிப்பு. லூக்கா 23 அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, சிலுவை என்பது அழகியலின் அடையாளம் அல்ல. இயேசு எனும் மீட்பரின் உயிரை உறிஞ்சிய கொலை கருவியது. ஏதேன் தோட்டத்தில் மரத்தின் கனியினால் விளைந்த பாவத்தை கல்வாரியில் சிலுவை மரத்தால் நீங்கியது. மனிதன் சுமக்க முடியாமல் சேர்த்து வைத்த பாவத்தின் மூட்டையை ஆணிகளில் தொங்கிய ஆண்டவன் சுமந்து தீர்த்தார். தனக்காக வேண்டுதல் செய்யவே பிரியமில்லாத மனிதர்களின் மத்தியில் பிறருக்காக வேண்டுதல் செய்கிறார் இயேசு. அதுவும் மரணத்தின் வாசலில் கால் வைக்கும் போதும் அவர் வேண்டுகிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை என்றார். பாவத்தை யார்தான் தெரியாமல் செய்தது? இயேசுவை சாட்டையால் அடித்தவனுக்கு தெரியவில்லையா? பாரச்சிலுவையை இயேசுவின் தோளில் தூக்கி போட்டவனுக்கு தெரியவில்லையா? அல்லது கூராணிகளால் இயேசுவை சிலுவையில் அறைந்தவனுக்கு தான் தெரியவில்லையா? எல்லோருக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது நன்றாக தெரிந்ததே. இயேசு அவர்களையும் மன்னிக்கிறார். தனது வாழ்நாள் முழுவதும் மன்னிப்பை செயலிலும் போதனையிலும் காட்டி வந்த இயேசு தனது சிலுவை மரணத்திலும் அதை காட்டுகிறார். நாமும் நமது பாவங்களிலிருந்து மனம் திரும்பினால் இயேசு நம்மையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நாம் மற்றவர்களை மன்னிப்பதில் கணக்கு பார்க்கிறோம், ஆனால் இயேசு தனது மரணத்திலும் மன்னிப்பை காட்டுகிறார். நாமும் இயேசுவை போன்று மற்றவர்களை மன்னிப்போம். அன்பு இறைவா, மன்னியுங்கள் என்று சொன்னவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன்னிக்கும் நல் மனதை தாரும் இறைவா. ஆமேன்.